சிலுவையின் மேன்மை. இன்றைக்கும் உலகத்திலே பல கதைகள் சொல்லப்படுகிறது. உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்து போன வாரம் தான் கிறிஸ்மஸ்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடினோம். அதுவே இயேசு இப்போ குழந்தை இயேசு அல்ல, அவர் வளர்ந்தவராய் கர்த்தராக இயேசுவாகவே இருக்கிறார். அவருடைய பர்த்டே அதை நாம் கொண்டாடினோம். அது ரொம்ப 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 அவசியம், ரொம்ப முக்கியம். இப்போ சில இடங்கள்ல எல்லாம் சில அறிவுஜீவிகள் கிறிஸ்மஸ் இன்னைக்கு கிடையாது, அப்போ என்னைக்காவது ஒரு நாள் இருக்குல்ல, அப்போ கொண்டாடுவதற்கு நமக்கு கிறிஸ்மஸ் கடந்த வாரங்களிலே மிக விமர்சையாய், அதுவும் கன்னியாகுமரியில் தான் ரொம்ப அற்புதமாக சூப்பராக கொண்டாடுவாங்க. இன்னும் பல வீட்டில் ஸ்டார் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பொங்கல்லாம் முடிஞ்சும் எரியும், இன்னும் லைட் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக கூட சிலுவை இந்த பூமியில் இருந்தது. இன்ஃபேக்ட் இயேசு பிறப்பதற்கு முன்பு கூட சிலுவை இருந்தது. சிலுவை எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? ஏன் சிலுவையிலே ஆட்கள் வாட்டி அல்லது மாற்றி ஆணிகள் கொண்டு கடாவப்பட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு சித்திரவதை, மரண தண்டனை அப்படி கூட சொல்லலாம். இந்த சிலுவையிலே ஒருவர் மரிப்பதை பல நாடுகளிலே அந்த நாட்களில் மக்களை வரவழைத்து தூரத்திலிருந்து பார்க்கும்படி அனுமதி கொடுப்பார்கள். அதில் குறிப்பாய் பெண்கள், சிறுவர்கள் தூரத்திலிருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒருவரை சிலுவையில் வாட்டி கொள்ளும் போது அவருடைய வஸ்திரங்கள் உரியப்படும், அவர்கள் மேல் அழுகிய பொருட்கள் வீசப்படும். சிலுவையிலே ஒருவரை தொங்க விடும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 8 அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6, 7, 8 மணி நேரங்களுக்குள்ளே அவர்கள் மரித்து விடுவார்கள். சில நாடுகளிலே சிலுவையிலே மரிப்பது என்பது கொடூர தண்டனைகளிலே, மரண தண்டனைகளிலே கொடூரமானது. அதனால தான் இப்போ கான்ஸ்டான்டினோபிள் என்ற ராஜா ரோமாபுரியை ஆட்சி செய்த போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் 1ஆம் நூற்றாண்டிலே. பிற்பாடு உலகம் முழுவதிலும் இந்த சிலுவை மரணமே ஒழிக்கப்பட்டது. ஏன் சொன்னா, ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த கொடிய குற்றத்திற்கு கடுமையான தண்டனை மாத்திரமல்ல, அந்த தண்டனை நிறைவேற்றுவதை ஜனங்கள் பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுமா. குறிப்பிட்ட சில நாடுகளிலே சிலுவையிலே ஒருவரை தொங்கி மரிக்க வைக்கிற போது மக்கள் திரளாய் அழைக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்குள்ளாக அந்த சிலுவையிலே அந்த நபர் கொல்லப்படணும், அவர் உயிர் போயிடணும். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு நம்ம கால்குலேஷனில் ஒரு சாயங்காலம் 6 மணின்னு வைங்க, இப்போ மக்கள் எல்லாம் ஏர்லியராகவே அங்கே போயிடுவாங்க. அந்த ஆளை மாற்றி அவனால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த குடும்பத்தினர்லாம். அப்படி பார்க்கும்போது நீதிபதி கரெக்டாக அந்த டைமை பார்க்குவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவனை கொல்றப்ப. அதில் அவன் உயிர் போகலை, 6 மணி ஆகியும் துடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவனுடைய கை கால்களை முறிப்பார்கள் அல்லது வெட்டுவார்கள். அப்படியே அவன் உயிர் ஒரு 30 செகண்டோ 1 நிமிடமோ ஆயிடுச்சுன்னா அவன் அப்படியே விட்டுட்டு ஊரே ஓடி போயிடுவாங்களாம். ஏன்னு சொன்னால், இவன் சிலுவையிலே தொங்கி மரித்தது அவன் மேல் வந்த சாபம். இவன் உயிர் போகலைன்னா இந்த சாபம் நம்ம மேலே வந்துன்னு சொல்லி சிலர் ஊரவே காலி பண்ணி போயிடுவாங்களாம். அதாவது நம்ம நாட்டில் கொடிய கிரிமினல் குற்றவாளி கையை பின்புறமாக கட்டி நடு வீதியில் கொண்டு வந்து ஒரே பட்டயத்தில் ஒரே போடுதான், தலை துண்டா போயிடுது. அப்படி ஒரு டைப் மரண தண்டனை. சில நாடுகளிலே துப்பாக்கியில் சுட்டு கொள்றாங்க. இப்படி துப்பாக்கி எப்படியோ, தூக்கு கைதி எப்படியோ, பட்டயத்தில் கொல்லப்படுற அந்த பட்டயம் எப்படியோ, இதை போல அந்த கொலை செய்யப்படுவதற்கு, மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு பயன்படுத்துகிற கருவிகளில் ஒன்றாகத்தான் சிலுவையும் இருந்தது. ஒரு கொலையாளியை கொல்லும் கருவி சிலுவை. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் புனித சின்னமாய், பரிசுத்த சின்னமாய், நம்பிக்கையின் சின்னமாய், வாழ்வை வளமாக்கும் சின்னமாய், நம்முடைய எதிர்காலத்தின் சின்னமாய், உலகத்திலேயே உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும் ஒரே சின்னம் சிலுவை. ஏனென்றால் இயேசு அதிலே தொங்கி மரித்து மற்ற மனுக்குலத்தின் பாவம், சாபம், மரணத்தை மாற்றிவிட்டார். கைத்தட்ட மாட்டீங்களா அவருக்கு இந்த ராத்திரியிலே? அதனால் அருமையானவர்களே, சிலுவையினுடைய மேன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை.
ஏனென்றால் அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று. நான் கத்தோலிக்க மார்க்கத்திலே ரொம்ப பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். சிறு வயதில் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அங்கே சினிமாலாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில டைம் எங்கள் ஃபாதரே வருவார் சினிமா எங்கள் கூட. ஒரு பேய் வருகிற காட்சி வருது. இப்போ எங்கே பார்த்தாலும் பேய் ஓடுதுன்னு கேள்விப்படுறோம் படங்களில். பட் அந்த நாட்கள்லாம் ரொம்ப அபூர்வம் பேய் காட்சி வருது. அப்போ இந்த படத்தில் திடீர்னு ஒரு பேய் சீன் ஒன்று அப்படி வருது. அந்த நாட்களே அந்த பேய் கொஞ்சம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அடுத்து உனக்கு கண்ணை மூடினவுடனே அந்த பேய் காட்சி கொடுத்ததுன்னா நீ எழும்பி ஒரு சிலுவை போடு ஓடிடும் அப்படின்ட்டாங்க. நான் கண்ணை மூடினேன் பாருங்க, பேய் வருதோ இல்லையோ சிலுவை போட்டு என்னைக்கு இதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு கண்ணை மூடினேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பேய் வருது. ஆக்சுவலாக இப்போ அங்கே பார்த்தது தான் உள்ளே இருக்குதோ வெளியே இருக்குதோ நம்ம மைண்டில் பிக்சர் ஆகி அது பயத்தை உண்டு பண்ணி அப்படி வருது. அப்போ நான் எழும்பி என்ன பண்ணேன் பாருங்க, பெரிய சிலுவை ஒன்று போட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது வரவே கிடையாது. அதிலிருந்து எனக்கு சிலுவை மேலே ஒரு பெரிய பக்தி ஈர்ப்பு. எதனால? பேய் வரக்கூடாதுன்றதுக்காகவே சிலுவையை போடணும்னு சொல்லி எங்கள் பேலன் தேவ ஞானமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, அப்படி தான் எனக்கு சிலுவை ஸ்டோரி ஆரம்பமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்டோம். இப்போ அந்த மாதிரி பேய் பயம்லாம் கிடையாது. அப்போ கூட சில டைமில் சினிமாவில் போகும்போது நான் ரொம்ப வேதனை வருத்தம். ஒரு பக்கம் இந்த சினிமா தயாரிப்பாளர் டைரக்டர் இவங்கெல்லாம் போட்டு திட்டுவேன் சின்னதில். ஏன் அப்படின்னா, வாலிபத்தில் நிறைய படங்களில் நீங்கள் இன்றைக்கி எப்படியோ தெரியல, இந்த வில்லனுங்க இருக்கானுங்க பாருங்கள், கெட்டவனுங்க, அவனுங்க பேர் பூரா கிறிஸ்தவ பேரை போட்டுருவானுங்க. ஊரில் பெதஸ்தா ஒயின்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது என்ன போட்டுருவான்னா, ஜேம்ஸு, டேவிட், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், இவனு பூரா வில்லனுங்க பேராக இருக்கும். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனுங்க கழுத்தில் ஒரு சிலுவை தொங்கும். பெரும்பாலான வில்லனுங்க கழுத்தில் சிலுவை, அவனுக்கு ஒரு கிறிஸ்தவ பேர். இன்னொரு கொடுமை, அவங்க கூட ஒரு வில்லி இருக்கும், அவளும் சேர்ந்து இவன் கூட சரக்கடிப்பா, அவ கழுத்தில் ஒரு சிலுவை ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த பெரும்பாலான வில்லிகளுக்கு லில்லின்னு பேர் வைப்பானுங்க. யாரும் லில்லின்னு தான் கோச்சக்கூடாது, மேரி, ஹெலன் இப்படியெல்லாம் வைப்பானுங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்னடா, நம்ம சின்ன வயசில் பேய் துரத்த ஒரே சிலுவை போட்டோம், பேய் ஓடிடுச்சு. இவனுங்க கெட்ட வேலையை செய்கிறவன் கழுத்தில் சிலுவை, இன்னொரு லேடி கழுத்தில் சிலுவை அப்படின்னு. இதுக்கு எனக்கு விளக்கமும் கிடைக்கிற வேதனையாக இருந்தது. சினிமாக்காரருக்கு மேல் தீராத விருப்பம் இருந்தது. ஏன் 1000 பேர் இருக்கேன், எதுக்கடா எங்கள் ஆளுங்க பேரை வைக்கிறீங்க, எங்கள் தலைவர் சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிட்டு பண்ணுறீங்களேன்னு. அப்போ எனக்கு புரியல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு புரிந்து விட்டது, எல்லார் கழுத்திலும் தொங்கும் சிலுவை இயேசுவின் சிலுவை அல்ல. ஏன்னா இயேசு பெருமான் சிலுவையில் மரித்தபோது அவர் வலது வாரிசத்தில் வலது பக்கத்தில் ஒரு கிரிமினல் குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு கிரிமினல் குற்றவாளியும் கூட எங்கே தொங்கினானுங்க, சிலுவையில் தான் தொங்கினானுங்க. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி வில்லன் வில்லி கழுத்தில் தொங்குற சிலுவை, பாப் இசை பாடுறவன் கழுத்தில் எவன் வேணாலும் மாட்டிட்டு இருக்கிறானே, எல்லாரும் சிலுவையும் இயேசுவின் சிலுவை அல்ல. அந்த கிரிமினல்களை ஒருத்தன் தொங்குன சிலுவை தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் சிலுவையின் உபதேசத்தை நம்புகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள். ஏனென்றால் சிலுவையின் செய்தி நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? அவர் யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியம், அழைக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். நான் கேட்காமலே கை தட்டிட்டீங்க, வண்டர்ஃபுல். ஏன்னா சிலுவையின் செய்தியை நீங்கள் கேட்க 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 அந்த சிலுவையிலே தொங்கினவருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வரும், உங்கள் சரீரத்திலே வரும். கட்டி இருந்தால் அது கரையும், ஈவன் HIV இருந்தாலும் அது சுகமாகும். நான் ஒரு முறை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ரொம்ப வருஷம் இருக்கும், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில், ஆல்மோஸ்ட் ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னால் பாருங்கள். அப்போ அந்த கூட்டத்தில் சிலுவை தான் பேசியிருக்கிறேன். இப்போ
திரும்பவும் பேசுகிறேன், இன்னும் ஒரு 100 வருடம் கர்த்தர் பூமியிலே வைத்திருந்தாலோ நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் சிலுவையின் செய்தி நமக்கு தேவபலன், தேவஞானமாய் இருக்கிறது. இன்று இரவு உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரை நிம்மதியாய் தூங்காதவர்கள் இன்று முதல் நீங்கள் தூங்குவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் சூனியம், மாந்திரிகம், செய்வினை, ஏவல், காத்து, கருப்பு எதிர்ந்தாலோ அவர்களுடைய வல்லமைகள் நான் பேசும்போது சிலுவையின் சக்தியால் ஒன்றா முற்றிலும் வேரோடு அழிக்கப்படும். ஏனென்றால் நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எத்தனை வனாந்திரத்திலே வழி நடத்தினவர், 40 ஆண்டுகள் எதுவும் கிடையாது, வனாந்திரத்திலே வழி நடத்தினவர். 40 சுங்கியும் கிடையாது, ஆன்லைன்ல எதுவுமே வாங்க முடியாது. ஆனால் 30 லட்சம் பேர் திருப்தியாய் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார். ஆனால் 30 லட்சம் பேர் திருப்தியாய் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார்கள். 40 வருடம் போட்டிருந்த வஸ்திரம் பழமையாய் போகல, பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. ஏனென்றால் எங்கள் தேவன் அற்புதர், மிரக்கல் வொர்க்கிங் காட். என்றால் எங்கள் தேவன் அற்புதர், மிரக்கல் வொர்க்கிங் காட். அதனால் அவங்க இந்த பக்திமான்கள் அவர்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு கதைகள் மாதிரியெல்லாம் புராண கதைகள், கட்டுக்கதைகள் இதெல்லாம் சொல்லி எதையாவது ஒன்று அறிவுபூர்வமாக தான் கிரேக்க ஞானிகள் தத்துவம்லாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இந்த அற்புதம், அடையாளம் முக்கியம் இல்லை, அறிவுபூர்வமாய் ஞானபூர்வமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஒரு பக்கத்தில் அறிவை சார்ந்து இருக்கிறீர்கள், ஞானத்தை சார்ந்து, மறுபுறம் பலத்தை சார்ந்து. மணிக்கட்டில் அடிப்பாங்களாம், அவங்க தொங்கும் போது அது கையால் கிழிச்சிக்கிட்டு வந்துருமா, காலையும் அப்படிதான் அடிப்பார்கள். அப்போ ஒருத்தர் ஒரு 80 கிலோ எடை இருப்பாரானால் அவர் அந்த மரத்தில் தொங்குற நேரத்தில் அவன் நேரம் ஆக அவனுக்கு சுவாச உறுப்புகள், உள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். ஒரு கால் மேலே இன்னொரு காலை சேர்த்து அடிக்கிற போது அவர்கள் ஒரு முறை இடுப்பு அப்படியே பிச்சு பாடி கீழே வந்து விழுந்துடாம இடுப்பையும் வயிறையும் பிரிக்கிற உதரவிதானம்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கில், அந்த இடத்தோட சேர்த்து அந்த மரத்தை கயிறு கொண்டு கட்டிடுவாங்களாம் மரத்தில். அப்போ அந்த மனுஷனுடைய இடுப்பு பகுதி மரத்தால் சுற்றி கட்டப்பட்டிருக்கும். இவன் நேரம் ஆக மூச்சு திணறல் உண்டாகும் போது, அவன் ஒரு முறை மூச்சை இழுத்து விடும்போது அவனுடைய எடை ஒரு உதாரணத்துக்கு 80 கிலோன்னு வைங்களேன், அந்த வெயிட்டை அமிழும் போது அந்த கை கால்களில் உள்ள ஆணிகளிலே ரத்தம் அப்படியே கொப்பளிச்சு பீச்சு அடிக்குமா. அந்த ஒவ்வொரு முறையும் அவன் மரணத்தை தொட்டு வருகிறதாகவே சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு சொல்லி. இயேசு சிலுவைக்கு போகும் முன்னமே, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் முன்னமே அவர் கெத்செமனையிலே முட்கிரீடம் வைத்து அடிக்கும் முன்னமே அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை வெளியாகும் போர்ஷன் சொல்லுவாங்க, அந்த மெல்லிய துவாரங்களில் உள்ள நரம்புகள் எல்லாம் வெடித்து அவர் வியாகுலம் அடைந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி வியாகுலப்பட்டார். பாருங்க, அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் விழுந்தது. அப்போ கூட அவர் மரணத்தை ருசி பார்த்து தான் வருகிறார். அதற்கப்புறம் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் முன்னமே அவரை வாரினால் அடித்து அவருடைய முதுகில மாத்திரம், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நம்ம இந்த வீட்டில் எல்லாம் பெயிண்டிங் இதில் எல்லாம் பார்த்தா ஏதோ அங்கங்கே ஒரு 4 கலர் மாதிரி ரெட் பெயிண்ட் அடித்து காட்டுறாங்க. தட் வாஸ் நாட் த ட்ரூ பிக்சர். உண்மையிலே சொல்லப்போனால் அவருடைய முதுகு மாத்திரமே மிகவும் அந்த கேடு அடைந்து கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஆழமான கீறல்கள் மொத்த முதுகிலும் காணப்பட்டதாம். ஏன்னா ஒரு முறை ரோமர்கள் அடித்து அந்த சிலுவையை, அந்த வாரை இழுக்கிற போது அந்த வாரினுடைய முன்னாலே எலும்புகளோடும் ஈய குண்டுகளோடும் தோல் லெதர்ல சேர்த்து அதை அப்படி வீசி ஒருத்தர் மேலே விட்டோம்னா, ஏதோ ஒரு மரத்தில் கூட அப்படி வீசி விட்டோம்னா அது சுற்றி அப்படி போய் புலி நகை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, லைக் டைகர்ஸ். அதை அப்படி பிடிச்சி அப்படியே மாட்டிக்கிறமா. அதை இழுக்கும் போது அது மொத்த மாம்சத்தையும் 1.5 முதல் 2 இன்ச் அளவுள்ள ஃப்ளஷ் மாம்சத்தை அது பீறி இழுத்து வெளிவருமா. இப்படி அவருடைய முதுகு முழுவதிலும் 200க்கு அதிகமான பீறல்களோடு அதற்கப்புறம் இந்த பார சிலுவையை சுமத்தி அங்கே கொண்டு போகிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் ஆணிகளால் கடாவப்படுகிறார். அப்ப பாருங்க,
இருந்தது என ரத்தம் சிந்துதல் மனுஷனுடைய பாவத்தை மூடியதை தவிர அதை அவனை விட்டு நீக்கவில்லை. அதனால் தான் தேவன் பரத்திலிருந்து ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று. நீங்க நினைக்கலாம் நியூ இயர்க்கு நல்ல வாக்கு தத்தங்களையும் நிறைய காரியங்கள் பேசலாமே, இன்னைக்கு போய் இவர் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே செய்தி. நான் சொல்றேன், வருடத்தின் முதல் வாரத்தை சிலுவையில் ஆரம்பித்தால் வருடம் முழுவதிலும் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அதனால் இன்று இரவு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மேன்மை உங்களுக்கு பேசுகிறேன். ஏன் தெரியுங்களா? சிலுவையிலிருந்து தான் உண்மையான ஜெயம் வெற்றியை ஆரம்பிக்கிறது. அந்த சிம்பல் பாருங்க, அப்படி போடுறாங்க, கிராஸே பாசிட்டிவா தான் இருக்குது. அது இன்னொன்று, அது 2 பீஸ் எடுத்தா 2 மைனஸா வந்துடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம், அடிக்ஷன், நோய், சாபம், தரித்திரம்ன்றது ஒரு சாபம் தான், அது வேதனை. நான் சொல்றேன், உங்களுக்கு சிலுவையை சதறலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் தேவையில்லாத பாடுகள் அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா? இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார். கைத்தட்டுங்கள் இந்த ராத்திரியிலே. ஆமா, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார். 5480 காயம் இருக்குதான். இன்னொரு லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புல சொல்றாங்க, ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவங்க கணக்கு, உலகம் ஆரம்பமானது முதல் இன்று வரைக்கும் மனுக்குலத்தை தாக்கிய நோய்களும் கிட்டத்தட்ட 5480. கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, மரத்துல கீழே போட்டு அவரை இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துல கூட பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த மரத்தை தூக்கி நிறுத்தும் போது ரொம்ப சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டானுங்க, துஷ்டனுங்க. 22ஆம் சங்கீதம் குலைத்து வரைக்கும் இயேசு சிலுவையில் உரிந்துனா ஒண்ணு இல்லாம ஆக்கி அவைகளை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, அவமான சின்னம் அல்ல, சாபத்தின் சின்னம் அல்ல, அதுதான் நம்முடைய வெற்றியின் சின்னம். அதை எப்பொழுது முன்வைக்கிறோம், சிலுவை எப்படி எல்லாம் நம்ம போட்டுக்கிறது கிடையாது. இன்றைக்கு நேற்று வரப்போகிற நாட்களுக்கும் ஒரு கை சுற்றி காண்பிக்கிறது. அது எதுவென்றால் இயேசு என்கிறவரே. ஹல்லேலூயா. அதனால் தான் பழைய ஏற்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ புதுசா எழுப்பி புதுசா உபதேசங்கள் வருது. டோன்ட் வரி, ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொன்றும் வரப்போகிறவரையே சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வாசித்தீங்கன்னா அது ஒன் டைப் ஆஃப் ஏஞ்சல். 10 கேட்டகரின்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர், அவர் சமூகத்தின் தூதனானவர் அப்படின்னா அது இயேசு பூமியிலே மாம்சத்தில் வெளிப்படும் முன்னமே பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டதான் காட்டுகிறது. அதனால் இயேசு இன்றைக்கு நேற்று வந்தவர் அல்ல. எப்ப பிதா இருந்தாரோ அப்ப இயேசு இருந்தார், எப்ப பரிசுத்தாவி இருந்தாரோ அப்பவும் இயேசு இருந்தார். அவர் மரித்த போது கூட 3 நாள் கீழே போய் பிரசித்தம் பண்ணினாரே தவிர மரணம் அவரை ஒருபோதும் ஆண்டு முற்றிலும் ஜெயம் கொள்ளவில்லை. தம்முடைய மரணத்தை எப்பவும் போல போயிட்டோம். ஒரு டைமு எங்கள் வீட்டில் எல்லாம் அங்கே கடை கோயிலுக்கு அதுக்குன்னு போவாங்க. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு பொழுது போகலை. நான் எழுப்பி அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்குறேன். அங்கே பார்த்தா ஒரு பன்னி ஒரு 7-8 குட்டிகளோடு அதுவும் வாக்கிங் வருது. அதை பார்த்தோன்னே எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது. சுற்றி முற்றி பார்த்தேன், 2 பெரிய கல் எடுத்து சர்ன்னு விட்டேன். 2 பன்னிக்குட்டி அவுட்டு. அடிச்சு பிடிச்சி அவன் ஓனர் என்னைய துரத்துறான். நான் அப்படி இப்படின்னு ஓடி மேலே வந்து ரூமுக்கு வந்துட்டேன். எங்கள் பெரியப்பா மகன் இருந்தார், அவர் ரொம்ப பெரிய சைஸில் இருப்பார். அவரை பார்த்தாலே பேய் ஹலோ பிரதர் ஆட்டோகிராஃப்ன்றோம் அந்த மாதிரி இருப்பார். அவர் என்ன பண்ணார், அவன்கிட்ட பேசி, என்ன சின்ன பையன் துரத்துறியா, என்ன பிரச்சனை, என் உயிர் புள்ள போரில் 2 கொண்டு விட்டாயா, என்னத்தன்னு சொல்கிறா, பன்னி குட்டி தானே, இந்த காசுன்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கு முன்னால் அன்னைக்கு எல்லாம் எங்கே போயிருக்கிறாங்க எங்கள் வீட்டிலன்னா கோயிலில் மொட்டை அடிக்க போயிருக்கிறாங்க. நான் எப்பவும் போனாலும் மொட்டை அடிச்சிருவேன். ஏன் நீ மொட்டை அடித்த? தாத்தா அப்பா மாமா சித்தப்பா பெரியப்பா வந்தான் கொண்டாங்க கொடுத்தான் எல்லாம் அடிக்கிறான், நானும் அடிச்சிடுறதுன்றது. அன்னைக்கு கேட்டாங்க, நான் மொட்டை இந்த தடவை அடிக்கலை, ஸ்கூலில் கேலி பண்ணுறானுன்ட்டு. ஏன்னா அந்த முடி முளைச்சி வரது வரைக்கும் நம்மளை மொட்டைன்னு தான் கூப்பிடுவோம். டீச்சரை அட்டண்டன்ஸில் பேர் எழுதாமல் மொட்டை வந்திருக்கியான்னு தான் போடுவோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி மொட்டை எடுக்கலைன்ட்டேன்.
இப்போ 2 உயிரை காலி பண்ணிட்டேன்ல, அதனால எனக்கு ஒரே குற்ற உணர்வு. எல்லாரும் சொல்லுங்க, குற்ற உணர்வு சொல்லுங்க, கில்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கில்ட், குற்ற மனசாட்சியை தருகிறவர் அல்ல, அவர் உணர்த்துதலை தருகிறவர். He will only give you conviction, no condemnation. இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு உணர்த்தணும்னு நேரம் எங்கே போயிடுவோம்? ஸ்க்ரீன் முன்னால் ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் போன வரலாம் இந்தெல்லாம் பண்ணேன், கெட்ட வார்த்தை பேசினேன், போய் பேசினேன், சண்டை போட்டேன் அப்படின்னு ஃபாதருக்கு அறிக்கை பண்ணுறவர்கள் அவரே ஆடி வாங்கி விழுந்துருவார். இப்படிதான் உன்னை க்ளீன் பண்ணுறதுட்டு. அந்த மாதிரி மனுஷர்கிட்ட போய் அல்ல, தேவன் மகாபரிசுத்தரிடத்தில் நம்மை தேவாவி நடத்துகிறார். அப்போ நாம் முழங்கால் படிடும் போதோ கூப்பிடும் போதோ எங்கே தெரியுமா? சிலுவைக்கு முன்பாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் உடனே க்ளீன் பண்ணுது, நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகுது. இந்த ராத்திரியிலே ரொம்ப காலமாய் உங்கள் உள்ளத்திலே குற்ற மனசாட்சியோடு போராடிட்டு இருக்கிறீங்களா? நிறைய லாட் ஆஃப் ஃபிசிக்கல் சிக்னஸஸ். அந்த குற்ற உணர்வுக்கு ஒரு ரூட் இருக்குது. அந்த கில்ட் குற்ற உணர்வு தான் சிலருக்கு எப்பவுமே பயத்தை தருது. நாம் ஒரு டைம் தவறிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாவம் செஞ்சுட்டோம், உடனே நமக்கு அடிச்சுக்குது. சவுல் வஸ்திரத்தை தாவீது கட் பண்ணோன்னு சொல்லுது, அதுக்காக அவன் இருதயம் படப்படப்படன்னு அடிக்கிறான். கரெக்டு. அந்த மாதிரி உள்ள இருக்குது பாருங்க அந்த கில்ட்டு. அது இந்த உலகத்தில் எதுவுமே சரி பண்ண முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் குயிக் ஃபிக்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. அதில் எழுதியிருப்பான், ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எனிதிங் எக்ஸப்ட் அ broken heart. இந்த உலக கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதை வேணாலும் இணைக்கலாம், சேர்க்கலாம். ஆனால் நறுங்குண்டதுமான இருதயத்தை சீராக்க எதுவாட முடியாது. ஒன்றே ஒன்று அதை சீராக்கி சரிப்படுத்தி அதை உள்ள இருக்கிற சீலை வெளியேற்றி பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி நம்மை கழுவி நீதிமான்களாக்கும் ஒரே சக்தி இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் அழகா எழுதியிருக்கு, சமாதானத்தை உண்டாக்கி. எபேசியருக்கு சொல்றாரு, கொலோசியர்ல தான் ரொம்ப டீப்பா சொல்றாரு அந்த சிலுவையின் ரத்தம் எப்படி ஒர்க் பண்ணுது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அடுத்த 2 நாள் நான் போய் மொட்டை அடிச்சிட்டேன். என்னடா 2 உயிரை போட்டு தள்ளிட்டோமே, 2 பன்னிக்குட்டியை கொண்டு. அப்போ எனக்கு மொட்டை அடிச்சோன்னு ஒரு திருப்தி. ஆனால் மொட்டை அடிச்சா முடி முளைக்குமே, திரும்ப இந்த குறும்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுமே. கரெக்டாக 2 நாள் கழித்து திரும்ப வாக்கிங் போகிறேன். மீதி 5 குட்டிகளோட அதே பண்ணி வாக்கிங் வருது. உடனே எனக்கு கை அரிக்குது. இன்னைக்கு எத்தனை எடுத்து போடலாம்? இதுதான் ஆதாமியோட இந்த சுவாபம். நமக்கெல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் செஞ்சிடறோம். செய்யணும், செய்கிறது கிடையாது. ரோமருக்கு எழுதும்போது பவுல் அவருடைய பழைய ஸ்டேட்டஸ் அதை வச்சு சொல்கிறாரு, இது எனக்கு முடியலையா, எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை மாத்திரம் செய்கிறது இல்லை, எதை செய்யக்கூடாதோ அதை மாத்திரம் தேடி செய்கிறது. நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். நான் இந்த மரண சரீரத்திலிருந்து, பாவ சரீரத்திலிருந்து யார் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லித்தான் 8ஆம் அதிகாரம் எழுதுறாரு. கிறிஸ்து இயேசுவே அதற்கு பரிகாரி. கைத்தட்டுங்க பார்க்கலாம். சிலுவை. அப்ப அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் என்னாவதுன்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகள் எல்லாம் கொல்லப்படும் போது ஒரு 2 வாலிபர்கள் மேடைக்கு வர முடியுமா? ஒரு சின்ன டெமோ காட்டுறேனே, கொஞ்சம் வாங்களேன். 2 பேர் வாங்களேன். 2 பேரும் ஒருத்தர் கூட வரலாம். யாராவது ஒருத்தர் வாங்களேன் ப்ளீஸ், தயவா வாங்களேன். கிடைக்கலையா? வாங்க. ஜஸ்வா வாங்க ஜஸ்வா. ஒன்றும் பயப்படாதீங்க, கோணி பையிலெல்லாம் போட்டு தூக்கிட மாட்டேன். வாங்க. இப்போ ஒருத்தர் வந்தால் போதும், அப்புறம் இன்னும் நான் அந்த 2 நாள் வாங்க. தேங்க்யூ தம்பி, உங்களை அடுத்து கூப்பிடுறேன். வேமா வாங்க. ஜஸ்வா வாங்க. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. மேடம் வாங்க. ஜோஹன்ஸ். ஓகே. ஜே வெரி குட். ஜே தான் இருக்கு. ஆமாம். அப்போ பாருங்க, இது ஒரு சேர் எடுத்துக்கோமா. கொஞ்சம் டெமோலாம் காமிச்சா மக்கள் மறக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, உட்கார். பயலாமல் உட்காரலாம். சரியா? ஹார்ட் பீட் அடிக்குது, நீங்களும் பயந்துட வேண்டாம். இப்போ பாருங்க, ஸோ இந்த ஆசாரியன் ஒரு சம்பவம் சொல்லிட்டு அவர்கிட்ட வரேன். ஒரு குஷ்டரோகி கிளீனான கூட வரணும்னா அதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அவன் என்ன பண்ணணுமா, ஒரு மண் சட்டி வாங்கணும், அதில் ஊற்று நீரில் அந்த மண் சட்டியை ஃபில்லப் பண்ணி, எல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஆடம் கனெக்டட்.
அதுக்கப்புறம் அந்த மண் சட்டிக்குள்ளே என்னென்ன போடணும் அப்படின்னா கேதுரு கட்டைன்னு ஒன்று உள்ளே போடணும். அதுக்கப்புறம் 2 குருவி வாங்கிட்டு வரணும், சிவப்பு நூல் கொண்டு வரணும். இதெல்லாம் ஆசாரியன்ட்ட கொண்டு வரும்போது இப்போ என்ன பண்ணுற ஆசாரியன், இப்படி ஒருத்தர் இருக்கிறார், கோச்சிக்கிட்டாதீங்கன்னா, இவர் சுகமான குஷ்டரோகின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருக்கிறார். இப்போ இவர் பிரமாணத்தின்படி இந்த காரியங்கள் ஆசாரியன்ட்ட கொண்டு வரும்போது இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவானா, இந்த குருவி 2 குருவி இருக்குல்ல, அதில் ஒரு குருவியை கொன்று, இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனுடைய ரத்தத்தை அந்த ஊற்று நீர் மண்பாண்டத்தில் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு என்ன பண்ணுவார்னா இந்த கேதுரு கட்டையை உள்ளே போடுவார். அதுக்கப்புறம் சிவப்பு நூலை போடுவார். அதுக்கப்புறம் என்னென்னா ஈசப்பு கொழுந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பிரியாணிக்கு வச்சுருக்கோம்ல புதினா கட்டு தெரியுமாம்மா? பிரியாணி தெரியும், வெரி குட். அதுக்கு யூஸ் பண்ணுற புதினா. ஏன்னா மைக் ஒரு மாதிரி ஆச்சு. ஓகே, எல்லோரும் கேட்குதில்ல, அந்த அளவில் சந்தோஷம். இந்த என்ன பண்ணுவானா, இந்த ஈசப்பு கொழுந்தில் என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு கலக்கிறது. அந்த குருவி துடிச்சு செத்து அந்த தண்ணி முழுசு அதனுடைய ரத்தம், கேதர் கட்டு அதுக்குள்ளே கிடக்கு, சிவப்பு நூல் அதுக்குள்ளே கிடக்கு. அதுக்கப்புறம் ஒரு குருவி இருக்குல்ல, ஒரு குருவி அது உயிரோடு இருக்குது. அந்த குருவி என்ன பண்ணுறான், தண்ணியில் முக்கி அதை பறக்க விட்டுறான். இப்போ இதெல்லாம் இவன் பார்க்கும்போது இவனுக்கு அறியாமலே இவன் கண்கள் காண, இவன் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்தானோ விசுவாசிக்கலையோ, இந்த செயல்பாடுகள் எல்லாம் பிற்காலத்தில் இயேசு செய்ய போகிறதே காண்பிக்கிறதுனால இவனுக்கு ஒரு 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 பெரிய நம்பிக்கை வந்துடுது. ஏய், ஐ ஆம் ஃப்ரீ, ஐ ஆம் கிளென்ஸ்ட் அப்படின்னு இந்த குருவியை உயிரோட பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தில், அந்த குருவி ரத்தத்தில் கேதுரு கட்டை சிவப்பு நூல் எல்லாம் வச்சு இந்த இதை சுற்றி, சின்ன தண்ணியில் பொம்மையெல்லாம் போட்டு விளாண்டுருக்கீங்களா, சுத்தணும் சுத்தணும், அந்த மாதிரி சுற்றி குஷ்டரோகி முன்னால் 1 2 3 7 முறை தெளிக்கிறான். தெளிச்சவன இந்த வந்த மனிதன் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டான், பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இது வேற எதுவும் கிடையாது. சிலுவையே இங்க படமாக காண்பிக்கிற அந்த கேதுரு கட்டை தான் சிலுவைக்கு அடையாளம். அந்த சிவப்பு நூல் இயேசுவினுடைய பாடுகள், அந்த ஈசோப்பு கொழுந்து தான் முக்கியம். அது நம்ம பார்ட்டு, அது அப்புறம் வரேன். அந்த மொத்தத்திலும் பறக்க விட்ட குருவி, அவருடைய உயிர்த்தல் எல்லாமே சிக்னிஃபிகண்ட். அந்த ஈசோப்பு கொழுந்து ஒரே ஒரு பார்ட்டு இவன் மேலே எதன் மூலமாய் தெளிக்கப்பட்டு இவனுக்கு நம்பிக்கை வந்ததோ இன்றைய இரவு சொல்லுகிறேன், இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினது எவ்வளவு நிச்சயமோ சத்தியமோ உண்மையோ அதே அளவு நமக்குள் விசுவாசம் வரும்போது அந்த ரத்தம் வேலை செய்கிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ என்னன்னா, கொஞ்சம் கூட எல்லாமே ரத்தம் 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 இருக்குது. ஆனால் என்னன்னா, இந்த சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் இப்போ இதை தலையில் வச்சுக்கோங்களேன். வேற ஏதாவது இருக்குதா தலையில் வைக்கிறதுக்கு? செல்லு எது இருந்தாலும் கொடுங்க, திருப்பி கொடுங்க. இதை பிடிச்சிக்கிறேன்ஜா, இப்படி பிடிச்சிக்கோங்களேன். அந்த வேறு எதுவும் இருக்குதா அதெல்லாம் கொடுங்க. அந்த கைக்குட்டை கொடுங்க. இதெல்லாம் பாவம், மீறுதல், அக்கிரமம், அப்படியே பிடிச்சிட்டே நில்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள். பாவம், ஐயோ ரொம்ப பாவமாக சொல்லுங்க, நல்லா சொல்லுங்கள். பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம் அப்படின்னா சின், அன்இன்டென்ஷனல் ராங், மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அறியப்படாமல் செய்கிற ஒரு தவறு. இப்போ இப்படி ஒரு துண்டு இருக்குது, அதை நான் தெரியாமல் கீழே தட்டிட்டு, ஓ ஐம் சாரி, ஓ ஐம் சாரி, தட்ஸ் கால்ட் சின், மிஸ்ஸிங் த மார்க். அப்போ மீறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேணும்னு தள்ளி விடுறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் ஒன்று மீறிட்டாங்க அப்படின்னா, உனக்கு எவ்வளோ திமிரு, அது பேர் தான் மீறுதல். சில ஊரில் உனக்கு இன்னாத்தனாவட்டுன்னுவாங்க, அதான் மீறுதல். என்ன கொழுப்பு, அதான் மீறுதல். செய்யக்கூடாது ஆனால் சரி. இந்த பஸ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, புகைப்பிடிக்கக்கூடாது, மீறினால் நடத்துனர் இறக்கி விடுவார், அவரே அந்த இதில் நின்றுட்டு ஊதுவார். இது நம்ம ஒரு பரிதாபம், போகட்டும். அப்போ இந்த மீறுதல், அப்போ இந்த பாவத்தையும் இந்த மீறுதலையும் ஒரு உள்ள இருந்து ஒரு ட்விஸ்டா நமக்குள்ள தூண்டி இதை நடப்பிக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அக்கிரமம். எல்லாரும் சொல்லுங்க அக்கிரமம், சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அக்கிரமம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். இன்னைக்கு சொல்லுது. அப்போ ஆதாமின் நிமித்தமாய் ஒரு மனுஷன் பாவம் ஒரு பேபி பிறக்குது, பாவம் செய்ததினால் அது பாவி அல்ல, பாவியாகவே பிறந்துச்சு. நீங்கள் சின்ன பிள்ளைங்களை வீட்டில் கவனிச்சு பாருங்களேன், அதுகளுக்கு சில டைம் டென்ஷன் வரும். எந்த தாயும் பிள்ளைக்கு குழந்தையாக இருக்கும்போது பேபி
உனக்கு கோபம் வந்தால் காலை நீட்டு, கையை நீட்டு, தலையை விரிச்சு விடு, ஒரு ஆட்டம் ஆடி எடுத்து வீசு. ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க? இல்லை, தானாக வருது. ஒரு பாஸ்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜோம் பண்ண போனாராம். கதையல்ல, நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை, கேளுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு அம்மா பேபியை அப்படியே தாளாட்டிகிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டாராம். கேட்டால் அந்த மாதிரி பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அப்படின்னா, ஒரு ஃபாதர் ஜோம் பண்ணட்டுமான்னாராம். ஐயா இந்தாங்கய்யா சாமி மந்திரிச்சு விடுங்கன்னாராம். இந்த பாஸ்டர் 2 கையை வச்சு இவருக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் சொல்லி அவர் ஜபத்தை கொஞ்சம் லாங்காக போட்டார் பாருங்க. ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அவர் கட்டி இந்த வாட்சை காணாமா. அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த பிறந்து 6 மாதம் இருக்கிற பேபி இருக்கிறான் பாருங்க, அவர் வாட்சை வச்சு விளையாடிட்டு இருக்குது குழந்தை. இவர் சொன்னார், அம்மா சிஸ்டர் தெரியாமல் வாட்சை விட்டுட்டு எடுத்துக்குவான்னு. அது சொல்லிச்சான், இல்லை சாமி நீங்கள் ஒன்றும் வாட்சை விடல, நீங்கள் கை வச்சு பிள்ளைக்கு ரொம்ப மனதுருகி ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த டைம் என் மகன்தான் திருடுனா இஸ்துனா. ஏன்னா இவங்க அப்பே ஒரு பிட் பாக்கெட்டுன்னு சொன்னாலாம். ஸோ பிட் பாக்கெட் அடிக்கிறவன் பிள்ளை பாஸ்டர் வாட்சை 6 மாதம் பேபியை கை வைக்குதுன்னா ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினுடைய விளைவாக இது இருக்கிறது. பட் த குட் நியூஸ் சொல்கிறேன், இவைகள் அத்தனையும் இயேசுவின் மேல் வந்தது. கைத்தட்டுங்க அவருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால் இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இந்த ரத்தம்லாம் இப்படி ஒரு கவரிங் கொடுக்குது. நல்லா கவனிங்க. கவரிங்னா அது ஏற்கனவே அப்போ உள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? உள்ளே எல்லாம் இருக்குதா பிரதர்? இவரே இருக்கிறாரான்னு தெரியல. உள்ள எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு மூடுதலை தருது. அதனால தான் பலிகளையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காய் ஆயத்தம் பண்ணினீர். இதெல்லாம் சடங்காச்சார முறைமைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இன்றைக்கும் யூதர்கள் இந்த முறைமைகளை கை கொள்றாங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இவைகளுடைய ஒரு ரத்தமும் மனுஷனுடைய இன்வர்டு மனசாட்சியை சுத்தம் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் நாம் கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஏன் தெரியுங்களா? நம்முடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம், செஞ்சது, தொலைஞ்சது, வந்தது, போனது, அப்பா தாத்தா ஆதாம்கிட்ட வந்த அத்தனையும் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறது இயேசு குற்றமற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தால், நம்மை சிலுவையின் ரத்தத்தினால். அதான் ரொம்ப முக்கியமான வியூ. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால். ஏற்கனவே கெத்சமனையில் அதுக்கப்புறம் தாடியை பிச்சுட்டானுங்க, முள்ளு வச்சு அடிச்சானுங்களாம். கிட்டத்தட்ட 30+ முள்ளு உள்ளே போச்சான். அதெல்லாம் சிலதெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துச்சான். அவர் சிலுவைக்கு போகும்போதே கிட்டத்தட்ட உருக்குலைந்து தான் போகிறார். ஏசாயா 53 பாருங்க. அவரை பார்க்கும்போது அடையாளம் தெரியல. நான் 2-3 நாளில் ஒரு நாள் சாட்சி சொல்லுவேன். சமீபத்தில் ஒரு பெரிய மரண கண்ணிலிருந்து கர்த்தரை உடைச்சி வெளியே கொண்டு வந்து சாட்சி சொல்லுவேன். அப்போ நான் அந்த விஷன் பார்த்து அதை சொல்கிறேன். பாவம், மீறுதல், அக்கிரமம், ஆதாமின் ஜெனரேஷன் சிலுவை வருகிற வரைக்கும் சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் ஒரு மூடுதலை தந்ததை தவிர அதை நீக்கவில்லை. அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. விழுந்துற போது விழுந்துருச்சு, பரவாயில்ல, திரும்ப எடுத்து மாட்டிக்கங்க. அப்போ இப்பொழுது இயேசுவின் ரத்தம், நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம், குற்றமில்லாத, மாசற்ற, விலையேறப்பெற்ற, ஆதாமின் வம்சவழி இல்லாத, பிதாவினுடைய எந்த பாவியும் ராத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத ரத்தம், பிரஷியஸ்ன்னு சொல்லுது. இந்த அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி. அப்போ என்னன்னா, இப்போ நம்ம இயேசுவிடத்தில் வருகிற போது என்ன நடக்குது? இந்த சிலுவையின் செய்தி, மேன்மை, தேவ பலன், தேவ ஞானம்னா இந்த ரத்தம் நம்மேலே விழுந்து நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமம் எல்லாத்தையும் மூடி, அல்ல ஒரு ஃப்ரீ மசாஜே கிடைக்குது உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக கழுவி சுத்திகரித்து நமக்கும் தேவனுக்கும் பெரிய ஒரு சமாதானத்தையே தந்திருக்கிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இப்போ போயிடக்கூடாது. இப்போ தான் கிளைமேக்ஸ்க்கு வரேன். இயேசுவின் ரத்தம் வந்ததுனால இப்போ அவர் க்ளீனாகி ஜம்முன்னு இருக்கிறார். நீங்கள் நான் எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாடு எங்கே வாசித்தாலும் பிதாவாகிய தேவன், தூதனானவர் யார் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாய் செல்கிறார், அவருக்கு பின்னால் இருக்கிறாரு.
அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறாரு, இடது பாரிசத்தில் இருக்கிறார். உடத்துல என்ன கீழே இருந்து தாங்குறாரு கூட இருக்குது. அப்போ ரைட்டில் லெஃப்டில். ஆனால் ஒரு இடத்துல கூட இன்வேர்டு உள்ளே வந்துட்டாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா இயேசு வருகிற வரைக்கும் தேவன் அவருடைய பிரசனம் எந்த மனுஷனுக்கு உள்ளே வர முடியல. இயேசு வந்த பிற்பாடு அவரே உள்ளே வந்து விட்டார். அதனால் தான் ரட்சிப்பு என்கிற அற்புதம் தான் எல்லா அற்புதங்களிலும் த சூப்பர் அற்புதம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, நமக்கு பதிலாக அவரே பலியாகி நம்முடைய ஸ்தானத்தில் அவரே இருந்து நம்மை தூக்கி விட்டார். கைத்தட்டுங்க. இப்போ பரலோகம் நம்ம பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்குறேன். இப்போ இயேசு சிலுவையில் சிலுவை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாக்குனார். இப்போ தேவன் நமக்கு வலது பாரிசம் இடது பாரிசம் முன்ன கிடையாது, நமக்கு உள்ளே வந்து விட்டார். எல்லாம் நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம், பயம் இல்லை. நான் முன்ன ரொம்ப பெரிய வெயிட்டாக இருந்தேன், இப்போ ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போய் ட்ரிம் ஆனதுனால இவர் என்னை தாங்கிடுவார், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்னை பாருங்களேன், கம்ப்ளீட்டாக ஆசாரியன் ஒவ்வொரு டைமும் எந்திரிச்சிடுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு டைமும் ஆடை கொண்டு வரும்போது இந்த ஆசாரியன் என்ன தெரியுமா பண்ணுவான், இந்த ஆசாரியன் கொண்டு வந்திருக்கிற ஆள் மூஞ்ச கூட சரியாக பார்க்க மாட்டான். கம்ப்ளீட்டாக தரோவா ஆடை செக் பண்ணி இப்போ நல்லா இருக்குதா, நல்ல கண்ணா லொல்ல கண்ணா, கால் ஒழுங்காக இருக்குதா, எங்கேயாவது அடிபட்டுருக்குதா, ஏதாவது நோய் இருக்குதா, ஏதாவது அது மேலே பூச்சி ஏதாவது இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பெர்ஃபெக்ட் ஆன உடனே அப்புறம் ஒரே வெட்டு தான். இவன் வந்தவனே ஆச்சரியப்படுவோம், என்னடா நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, ஆடுதான் அங்கே வேலை. அதே மாதிரி தான் இப்பொழுது பரலோகம் நம்மை பார்க்கும்போது நாம் செய்த பாவங்கள், அக்கிரம கிரியைகள், பொல்லாப்பை முன்னிட்டு நம்மை பார்க்காமல் இயேசு சிலுவையிலே செய்து முடித்த ஒரே பலியால், எபிரேயர் 10 சொல்லுகிறது, 10, 14, 17 சொல்லுகிறது, ஒரே பலியால் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், ஒரே பலியால் நம்மை பூரணப்படுத்தினார். எல்லாம் கைத்தட்டி கர்த்தருக்கு பலமாய் மகிமை செலுத்துங்கள். தேங்க்யூ ப்ரோ. அப்போ தேவன் பார்க்கும்போது நம்மை அல்ல, நம்முடைய வாழ்க்கை அல்ல, சிலுவையின் மூலம் நம்மில் இயேசுவை பார்க்கிறார். இதுதான் நமக்கு தேவ பலன், தேவ ஞானமாக இருக்கிறது. ஸோ இன்று இரவு நம் எல்லா குற்ற உணர்வுகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த எல்லா பாவம் சகலத்தையும் நீக்கி நம்மை நீதிமான்களாக்கும் ரத்தம். ஆமென். நிருபங்கள் தோறும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அதை முக்கியப்படுத்துகிறார். ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து நிருபங்கள் அதிகமாக படித்து பார்க்கும்போது தான் நம்முடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் புரியுது. எப்படி இப்போ ஸ்டேட்டஸ்னால் எல்லாருக்கும் புரியுது, முந்தியெல்லாம் சரியாக தெரியாது. ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பரலோகமே நம்ம எப்படி ஸ்டேட்டஸில் வச்சுருக்கு தெரியுங்களா? ரோமர் புஸ்தகத்தில் தான் வச்சுருக்குது. ஏன்னா அங்கே தான் நமக்கு நீதி உண்டாகுவதற்கும் சிலுவையில் இயேசு செய்து முடித்ததற்கும் உள்ள அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பைதவே ஒரு டைம் ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு அப்பா அம்மா கூட ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணான், நேராக அந்த ஊரில் ஒரு உயர மரம் இருக்குமா, அதில் போய் ஏறிக்கிட்டான். இந்த அப்பா அம்மா வந்து கீழே இருந்து கூப்பிட்றாங்க, டே இறங்கி வாடான்னு, வரவே மாட்டேன்றான். இவனை காப்பாற்றலான்னு யாராவது ஏறினா, மரத்தில் ஏறினீங்க மேலே இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழிய போட்டுரு வேண்டாம். ஊரே கூடிடுச்சு, கிராமம் பாருங்க. போலீஸ்லாம் வராங்க, இவன் யாராவது மரத்தை தொட்டிங்கனாலே குதிச்சிருவேன்னு மிரட்டுறான். செய்யக்கூடிய ஆள் தான் பாருங்கள். என்னென்னமோ பண்ணாங்க, பக்கத்து கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்துட்டாங்க, ஃபயர் சர்வீஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. இவன் யாராவது தொட்டியோ குதிச்சிருவேன்னு மிரட்டி பார்க்குறான், ஆனால் குதிக்க மாட்டேன்றான். கடைசியில் என்ன பண்ணாங்களோ, அந்த ஊரில் ஒரு பாதிரியார் கொண்டு வந்துட்டாங்க. ஃபாதர் நீங்கள் ஏதாவது பண்ணி இவனை இறக்கி விடுங்க. உடனே இந்த ஃபாதர் வந்தார், ஊரே பின்னால் வருது. சிலுவை இந்த பையன் மரம் உயரத்தில் இருக்கிறான்ல, மேலேருந்து ஃபாதரை கீழே பார்க்குறான், கீழே இருந்து ஃபாதர் மேலே பார்த்தா அவனை சொன்னாரான், சன் காட் பிளெஸ் யூ அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகனே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராங்கன்னு ஒரு சிலுவை போட்டார். உடனே இறங்கி வந்துட்டானோ, ஒரே கைத்தட்டு தான். அவங்க அப்பா அம்மா 2 போடு போட்டாங்க. ஃபாதர் வந்து, சாமி என்ன ஒரு மந்திரம் பண்ணீங்களோ அப்படின்னு இருக்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அப்போ பையனை கேட்டாங்களே, ஏண்டா காலையிலிருந்து இறங்கடான்னு எங்களை போட்டு ஊறவே கலக்கி நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்கல, அந்த ஃபாதர் மாத்திரம் வந்து சொன்னது உனக்கு என்னடா புரிஞ்சுன்னு கேட்டாங்க. அவன் சொன்னானா, நான் மேலேருந்து கீழே ஃபாதரை பார்த்தேன்.
ஃபாதர் கீழிருந்து மேலே என்னை பார்த்து சொன்னார், மகனே நீ மேலிருந்து கீழே இறங்கவில்லை என்றால் மேலே வைத்தே உன் கதையை முடிப்பேன் என்றார். அதனால தான் ஓடி இறங்கி வந்துட்டேன் அப்படின்னா. சிலுவை பற்றி உலகத்தில் தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, சிலுவையின் செய்தி அது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எந்த மத ஜாதி இனமாய் எந்த நம்பிக்கையிலே உள்ளவர்களுக்கும் ஒரே நம்பிக்கை தரும் செய்திதான் சிலுவையின் உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான். இன்னைக்கு நம்மள கேலி பண்றானுங்க, பரியாசம் பண்றானுங்க, சோசியல் மீடியால எல்லாம் மதம் மாத்துறானுங்க. நம்ம எதுக்கு மதம் மாற்றணும்? மதம் மாத்துகிறவர் அல்ல, இயேசு மனிதனையே மறுரூபமாக்குகிறவர். அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அவன் யார் அவனுக்கு காண்பிக்கிறோம். மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி மதிக்கிறாங்க? பணத்தால், ஜாதியால், பல காரணங்கள் இருக்கிறது மதிக்க. ஆனால் ஒரு பாவியை இருக்கிறவனமாய் மதிக்கவும் நேசிக்கவும் தெரிந்த ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான். ஏனென்றால் ஒவ்வொரு பாவிக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். 2 பாயிண்ட்ஸ் முடிச்சிடறேன். இன்னொன்று, சிலுவையிலே அவர் தொங்கினார். சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய மொத்த 17 மணி நேர சஃபரிங், சிலுவையில் தூக்குனது, அப்புறம் சுமந்தது, அதுக்கப்புறம் மாட்டி விட்டதில், அதில் லாஸ்ட் 6 hours crucial moment. அப்போதான் இயேசு 6 மணி நேரம் அளவும் தொங்கினார். ஏன்னா 6 மனுஷனுக்குள்ள நம்பர். 6 மணி நேரம் அளவும் அவர் தொங்கினார் அப்படின்ற ஃப்ரேம் கவனிக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். முடிக்கு முன்பாக ஒரு 5 minutes சொல்றேன். அப்படி தூக்கி நிறுத்தும் போது, அவர் தொங்கின போது, ஆதாம் நிமித்தம் இந்த பூமிக்கு வந்த சாபம். இன்னொன்று, நீங்க பிரமாணம் கட்டளைலாம் தேவனே தான் கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம், கட்டளை எல்லாம் பரிசுத்தம் உள்ளது. எதை நாம தாக்குறதுக்கு அல்லது அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் கொடுத்தது எப்படி சரியில்லாமல் இருக்கும்? இவன் சரியா அதை கடைப்பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சே தான் கொடுக்குறாரு. அப்போ இந்த சிலுவையிலே அவர் தொங்கும் போது பிரமாணம் மீறப்பட்டதுனால, உபாகமம் 28 படிச்சிங்கன்னா 15 உங்களுக்கு கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிரு, இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு. மரணம் சாபமாய், தரித்திரம் சாபமாய், இன்னும் நிறையா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி உங்களை பயமுறுத்த போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் 1 அல்ல 2 அல்ல 30 தலைமுறை 40 தலைமுறை அல்ல 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் ஒரே பலியாய், மறுபடியும் சொல்கிறேன், பெரிய 10 14 14 சொல்லப்பட்டிருக்கிற ஒரே பலியால் நம்மை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி இருக்கிறாரா? கைத்தட்டுங்கய்யா. இங்கே வந்திருக்கிற ஊழியர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறேன், என்றைக்கு பைபிள் எடுத்து ஊழியத்திற்கு வந்தீர்களோ அன்று முதல் நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டவர்கள். இந்த உலகம், மாம்சம், ஸ்தாபனம், லொட்டு லொசுக்கு வந்தவன் போனவன் உங்களை கையை நீட்டி நீ அப்படி இருந்த இப்படி இருந்த எப்படி இருந்த என்னடா, இப்போ நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் கொலோசியரில் சொல்லு பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். we are complete in him. ஊழியர்களுக்காய் கைத்தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சொல்கிறாரு, இந்த மேடையில் இருக்கல அத்தனை பேருமே ஃபுல் டைமாக பார்ட் டைமாக பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் ஊழியங்களில் எல்லாம் ஒரு பெரிய மறுரூபத்தை தரப்போகிறார். ஸ்பெஷல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. 3 பெரிய அற்புதங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று ஃபைனான்ஷியலாக, இன்னொன்று ரிலேஷன்ஷிப்பில், இன்னொன்று ஊழியத்தில். கர்த்தர் அப்படி செய்வார். ஏன்னா நாம் பூரணராக்கப்பட்டிருக்கோம். ஐயோ வீக்காக கைத்தட்டி உங்களுக்கு சொல்லுவேன், நிறையா இருக்குது. ஸோ என்னன்னா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நமக்கு சமாதானம். அப்போ அவர் தொங்கினார் பாருங்க. அத்தனை சாபமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த மரணத்திலிருந்து, பொல்லாத சாபத்திலிருந்து நம்மை முற்றிலும் விடுவித்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சாபமாகவே மாறிட்டார். சாபமாகி நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக்கொண்டோம். ஏன்னா பிரமாணத்தை நம்ம மீறிட்டோம், கடைப்பிடிக்க முடியாது. 9 கடைப்பிடிச்சாலும் 10 வரும்போது அவுட்டு. இந்த ஆடிட்டர் படிக்கிறவங்க 1ல் ஃபெயில் ஆனால் மறுபடியும் எல்லாத்தையும் எழுதணுமா, திரும்ப எழுதணும். அது மாதிரி. ஸோ ஒரே ஷார்ட்டா
ஒரே பலியால் நம்மை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி அவருக்குள்ளே நம்மை குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய். இப்போ பரலோகம் பார்க்கும்போது உங்களை துக்கப்படாது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண தவறி இருக்கலாம், உபவாசம் பண்ண தவறி இருக்கலாம், சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதன் அடிப்படையிலே நமக்கு பரலோகம் எந்த கிரேடும் கொடுக்கறதில்ல. இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு கிரேடே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சிலுவையின் செய்தி உங்களை இப்பொழுது முற்றிலும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கவனிங்க. அப்போ அத்தனை சாவும் அவர் மேலே வந்தது. நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இருந்தோம் அப்படி. நாம தான் சாகணும். உப்பத்தினது நாம தான், தண்ணீர் குடித்தது அவர் தான். எனக்கு ஒரு ஒய்ஃப் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த கொரோனா டைமில் நம்மளை கிச்சனுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு குக் பண்ணணும். ஏன்னா நைட் 2-3 மணி வரைக்கும் கேமு ஆட்டம் பாட்டன்னு ஒரே அப்படி தானே போச்சு நமக்கு பொழுது. அப்போ எனக்கு குக்கிங் ரொம்ப இஷ்டம். நீங்கள் குக்கிங்கை நம்பலைன்னா என் ஒய்ஃப் பிள்ளைகளை பார்த்தாலே நம்பிடுவீங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அடிக்கடி கிச்சன் பக்கம் வரிசையாக வருவாங்க. அப்போ தான் பிரியாணியை கிண்டி எடுக்குவேன். டேஸ்ட் பண்ணணும்ல. டேஸ்ட் பண்ணும்போது என் கையில் தான் அதை போடுவேன். போட்டோன்னே சுடும். அப்படி கையை நீட்டினோன்னே உடனே சொல்லுவாங்க, அப்பா சூப்பர்ப்பா வேறு லெவல்ன்றுவாங்க. மகன் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், அவர் ஒரு இழுப்பு தான். இதுங்க 2 போச்சுன்னா அடுத்து ஒய்ஃபு வந்து நிற்பாங்க, அப்பா எனக்கு உனக்கு ஊத்துற இந்த ஆர்டர். சூடு எனக்கு, சுகம் அவர்களுக்கு. சிலுவையில் அத்தனை வேதனை சூடும் இயேசுவுக்கு சுகம் லெகுவாய் நமக்கு வந்தது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? அப்போ அவர் சாபமானார் நம்மை ஆசீர்வதிக்க. நான் சொல்கிறேன், இந்த 2025 கன்னியாகுமரி சபைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது இங்கே முக்கியமாக இந்த ஏரியாவில் என் அருமை உடன்பிறப்பு, இரத்தத்தின் இரத்தமான தேவ மனுஷன், அவர் வாழ்க்கையில் சகோதரி, அவருடைய குடும்பம், குறிப்பாக இந்த பகுதியில் ஊழி செய்கிறோம். கன்னியாகுமரியிலே ஒரு பெரிய மறுரூபம் வரப்போகிறது. இன்றைக்கி நான் மார்க்கு சுவிசேஷம் ஃபுல்லாக 16 அதிகாரமும் ஆடியோ பைபிளில் கேட்டேன். அதில் சிலது என்னை வந்து சுருக்குன்னு குத்துச்சு. உங்கள் பாரம்பரியத்தினால் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. பாருங்கள், நமக்கு பிப்ளிக்கல் ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, வேத வாசிப்பு, சர்ச்சுக்கு வர்றது, தசம்பாவம் கொடுக்குறன்னு விசுவாசிகளுக்கென்றே வேதம் கற்பித்த ஒழுங்கு முறைகள், நல்ல குட் ட்ரெடிஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் வேதம் சொல்லாத மனுஷரை கட்டுகிற பாரம்பரிய சீர்கேடுகளை கர்த்தர் வரும் நாளில் மாற்றப் போகிறார். நம்முடைய தேசத்தில் நடக்கும். குறிப்பாக ஜாதி அடிப்படையில் சரியாக வேதத்தை மற்ற ஊழியர்களை இப்போ எல்லாம் யூடியூப்பில் பார்த்தா கண்டவனி எல்லாம் ஒருத்தர் ஊழியரை நாயினே பேசுகிறான். அந்த ஏரியாவில் எங்கேயோ கிடக்கிறான். இதெல்லாம் கேட்குறானுங்க. பாருங்கள் எவ்வளோ பரிதாபமாக, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக போயிடுச்சு. இந்த மாதிரி உள்ள ஒரு டிமானிக் இன்ஃபர்மேஷன் ட்ரெடிஷன் கர்த்தர் உடைத்து மாற்றப் போகிறார். ஒரு மனுஷீக பாரம்பரியங்கள் நம்மை கட்டுகிறது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுவாங்க முந்தினா, பா எங்கள் பாஸ்ட் பிரசங்க பண்ணா வெட்டு 1 துண்டு 2. அவன் வரதே 2 துண்டாக தான் வருவான். சில டைம் வெட்டு 1 துண்டு 2 அல்ல, 2-3 துண்டையும் ஒரே துண்டாக இணைப்பை தான் சுவிசேஷத்தின் சக்தி. அதை ஊழியர்கள் பேசுவோம், அதில் தான் வெற்றி இருக்கிறது. அதனால் தான் பவுல் சொல்கிறார், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலும் கிரேக்கருக்கு பைத்தியம், அழைக்கப்பட்ட எங்களுக்கோ தேவ பலன், தேவ ஞானம். என் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலுவையின் செய்தி நமக்கு தேவ பலன் பிளஸ் தேவ ஞானம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யாரும் சபிக்கப்பட்டவர்கள், எப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டோமோ அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம் வெறும் பணம் அல்ல, ஆனால் பணமும் இருக்கு. அந்த மணியை சம்பாதிப்பதற்கான ஒரு சக்தி, அதை சம்பாதிப்பதற்கான ஒரு அனாயிண்டிங் அதுதான் இருக்குது. பாருங்கள், நான் சொல்கிறேன், வர நாட்களில் இந்தியாவில் கன்னியாகுமரியிலாம் பாஸ்டர்ஸ் ஊழியர்களாக மகா கோடீஸ்வரர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எதுக்காக? ஒன்றும் பின்னால் வந்து ஒன்றும் சவுண்டு வரமாட்டேங்குது. ஆமாம், கர்த்தாவே சொல்லுகிறவர்களுக்கு கிடைப்பதாக அதன் ரசம்பாகம் எனக்கே வரும். இப்போ கரெக்டாக புரிஞ்சிச்சு. என்னன்னா,
காசு பணம் துட்டு மணி பின்னால நம்ம போகலை. ஆனால் பிளஸ்ஸிங்கில் அது ஒரு பேக்கேஜாகவே வருது. இயேசுவே வந்துட்டார், அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நம்முடைய மனசு அந்த ட்ரெடிஷன் பாரம்பரியம் தரித்திரத்தில் இருந்தால் தான் அவர் சிக்ஷிக்கிறாரு, வறுக்கிறாரு, பொரிகிறாரு, அவிக்கிறாரு. அவர் என்ன தொப்பி போட்ட ஷெஃப் அந்த வேலையில் செய்ய இல்லை, அவர் நமக்காகவே சாபமானார். ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த பூமியில் உலகத்தில் 3 இன மக்கள் பேசும் பொருளாய் காட்சி பொருளாய் பார்க்கும் ஒரு ஹீரோ யார் தெரியுமா? ஆபிரகாம். இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தான்றாங்க, யூதர்கள் எங்களை தவிர யாருக்கும் இல்லைன்றாங்க. நமக்கும் ஆபிரகாமுக்கு கனெக்ஷனே கிடையாது. we are Gentiles, புறஜாதிகள். ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் நாம ரட்சிக்கப்படுவதே அவனுக்கு காஸ்பலாய் சொன்னதுனால, சுவிசேஷமாய் சொன்னதுனால நமக்கு தான் ஸ்ட்ரைட் ஆக்சஸ். ஆபிரகாம் ஒருத்தன் பூமியில் கிடந்தான், லாசரு செத்து பரலோகத்துக்கு போனவனை யார் மடியில் இருந்தானா? ஏன் லாசர் மடியில்? ஆபிரகாம் மடியில் ஈசாக் தான் இருந்திருக்கணும். ஆனால் தேவன் லாசருவை கொண்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கிற நாளெல்லாம் ஐஸ்வர்ய பானவானை போல ஐஸ்வர்யம், லாசருவை போல கண்ணை மூண்டவுடன் பரலோகம். ஆக இதுதான் இயேசு சிலுவையில் சாபமானார். அதனால் பணம் காசு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறத தப்பு பேயின்னு சொல்லாதீங்க. பேய் உங்களுக்கு சல்லி காசு தரமாட்டான், அவன் மகா பிச்சைக்காரன் துஷ்டப்ப. ஆனால் உங்கள்கிட்ட பிடுங்கிறதுல தான் குறியாக இருப்பான். ஆனால் இயேசு ஜீவன் உண்டாயிருக்காது, பரிபூர்ணப்படும்படி வந்தார். அவர் சாபமானார், நம்மை ஆசீர்வதிக்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு சிலுவையிலே தொங்கினது மாத்திரம் இல்லை, அதே சிலுவையில் மரித்தார். He died on the cross. பூமியில் இருந்தபோது அவரிடத்தில் வந்தார்கள், எங்கே போனாலும் பின்பற்றுவோம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க விடலனார். ஆனால் இங்கே சிலுவையிலே கடைசியாக சிலுவையிலே உயிர் போயிடுச்சு. எங்கே உயிர் போச்சு, எப்படி போச்சு தானே ஒருத்தர் டெத்து விசாரிப்பாங்க. சிலுவை மரத்திலேயே உயிரை திறந்தார். பொதுவாக ஒருத்தர் சயின்டிஃபிக் ஃபேக்ட் இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, செத்தவனை தான் தலை கீழே விழுகும், அதானே உண்மை. ஆனால் இயேசு சாகு முன்னமே தலையை சாய்த்து பின் ஜீவனை விட்டார். ஏன்? ஆதாமின் நிமித்தம் தலை சாய்ந்த நம் தலையை உயர்த்துவதற்காகவே ஜீவனை விட்டார். இன்றிரவு தலையை நிமிர்த்தி நில்லுங்கள், நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆதலால் என்ன நடக்குதுன்னா, இயேசு சிலுவையிலே மரித்ததினால் நமக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். கைத்தட்டுங்க. அவரே உள்ள வந்துறார். இன்னொன்று, அவர் மரணத்தை ருசி பார்த்த. இப்போ ஒருத்தருக்கு வியாதி இருக்கு, என்ன, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக், சக்கரை வியாதி, ப்ரெஷர் வியாதி, கேன்சர். பை த வே, ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், நான் ஒரு 20-25 வருஷமாக ஃபுல் டைமாக ஓடிட்டுருக்கிறேன். ஜாஸ்தி வட இந்தியாவில் வெளிநாட்டிலாம் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 320க்கு மேற்பட்ட கேன்சர் நோயாளிகள் சுகமாகி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. நம்மளனா நாளைக்கோ இன்றைக்கோ யாராவது கேன்சர் ஆள் இருந்தால் கொண்டு வாங்க. 20க்கு மேற்பட்டோரை கர்த்தர் HIV சுகமாக்கி இருக்கிறார். 2-3 மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். என்னவே 2 டைம், ஒரு டைம் மரண கண்ணியை உடைச்சு கொண்டு வந்தார், இன்னொரு டைம் ஆக்சிடெண்ட்டில் செத்த என்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சீரியஸாக சொல்கிறேன். இப்படி நான் பிரசங்கிக்கிற இயேசு அற்புதர், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஒரு கூட்டம் கர்த்தர் கன்னியாகுமரியில் எழுப்புவார். அவர்கள் இந்தியா உலக நாடே அற்புதத்தால் அசைக்க போகிறார். பிரசங்கம் எவ்வளோ பண்ணலாம், எத்தனை பாயிண்ட் எடுக்கலாம். பிரசங்கத்தில் ஜனங்கள் அப்படியே கட்டுண்ட மகிழிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு வயிற்று வலியோடு வரவே, அந்த வயிற்று வலியோடு போனால் தேவனும் துக்கப்படுவார், நம் இருதையும் அங்கலாய்க்கணும். இன்றைக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களே, அற்புத அடையாளத்தை செய்யுங்கள். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார், அதுக்கு தான் ஆவியை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் விசுவாச பிரமாணத்தினாலா இல்லது கிரியா பிரமாணத்தினாலன்றார். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்கிறேன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது. அவங்க டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. திடீர்னு தெரப்பி, இந்த கீமோதெரப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப கொடுமையானதான். அதை பாதிக்கப்பட்ட சிலர் சொல்லியிருக்கிறாங்க. கடைசி அந்த ஆள் செத்துறார். யாரோ ஒருத்தர், பிலீவர் கிடையாது, யாரோ ஒருத்தர், யாரோ A to Z பேர். அப்போ அவர் பாடியில் உடனே என்ன தெரியுமா நடக்கும்? அவர் உயிர் போனவுடனே அந்த கேன்சர் செத்துரும்.
அந்த ப்ரெஷரும் செத்துரும், அந்த சக்கரை வியாதியும் செத்துரும். நான் சொல்லட்டுமா ஒரு உண்மையை, சத்தியத்தை சொல்கிறேன், மோர் தென் அ ஃபேக்ட், ட்ரூத் லெட் மீ ஸ்பீக். இயேசு சிலுவையில் மரித்த போது ஆதாம் நிமித்தம் இந்த உலகத்தில் பிரவேசித்த வியாதிகள், பிரமாணம் மீறப்பட்டதினால் பிரவேசித்த வியாதிகள், பாவத்தினால் வந்தது, சாபத்தினால் வந்தது, அது ஹெச்ஐவியாக இருக்கலாம், எந்த வியாதி பேர் வேணாலும் சொல்லுங்க, அத்தனையும் சிலுவையிலே செத்து ஒளிந்து மரித்து ஜீவனற்று போனது. பவுல் ரோமர் 8 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவற்றிற்கு என்னை விடுதலையாக்கிற்று. 2 பேரில் சொல்லுகிறார், மரத்திலே அவர் தொங்கினது நிமித்தமாக நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே மரணத்திலே சிலுவையிலே மரித்தார், அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா சொல்லுகிறார், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வசனம் அடிக்கடி நம்ம ஜெபத்தில் ஹீலிங்கில் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு கிட்டத்தட்ட 20-26 வருஷம் எங்கே போனாலும் வியாதிஸ்தருக்காக ஜெபம் நம்ம வந்ததே கிடையாது. ஃபோன்லேயே செத்தவங்களை கர்த்தர் எழுப்பியிருக்காரு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் இயேசு நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். நாட்கள் செல்ல செல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரி அதிகமாகிட்டே தான் இருக்கும். அது ஒரு அனாயிண்டிங். பூமி உள்ளவரை இயேசு வருகிற வரைக்கும் நாம் வியாதியை சுகமாக்குவோம். வியாதி ஒரு பிசாசு, அது ஒரு சாபம், அது நல்லதே கிடையாது. வலிக்குது, எப்படி இருக்கும்? யாருன்னா ஊசி குத்துறதை விரும்புறீங்களா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்? ஐயோ எனக்கு ஊசி போடுறதுக்கு ரொம்ப இஷ்டம், இந்தாங்க இங்கே ஒன்று போடுங்க, இங்கே ஒன்று போடுங்க, பேக்கில் 2 போடுங்க. யாரும் வலிக்கும் ஊசியா? அதை விட கொடுமை மாத்திரை, அது மாதிரி டானிக். அது சாப்பிடும்போதே நம்ம முகமெல்லாம் ஃபேஸ்புக்கில், அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்துடும் பாருங்க. ஆதார் கார்டில் நம்ம முகத்தை வேறு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, பேரையும் ஒழுங்காக போட மாட்டானுங்க. அப்போ என்னென்னா மருந்து மாத்திரை இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து மருத்துவர்களுக்கு டாக்டர்ஸ்க்கு மெடிசனுக்கு எகெயின்ஸ்ட் இல்லை, ஆனால் அதில் we don't enjoy it. ஒரு நல்ல சாப்பாடு பார்க்குறோம், எச்சு ஊறுது, ஒய்ஃப் பக்கத்துலேயே நிற்பாங்க, தடியோட பெரம்போடு வரவான்ட்டுன்னு. ஓவராக சாப்பிடாத, இது நல்லதில்லை அது நல்லது, உண்மைதான், ஃபேக்டாக இருக்குது, என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா உள்ள நோய் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைய கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். விரும்பினதை வீட்டிலே போய் சாப்பிடலாம். எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். அத்தனை நோய்களையும் கர்த்தர், இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்துக்கு வரப்பண்ணின, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உன்மேல் வரப்பண்ணினார். ஆனால் சிலுவையில் நடந்தது என்ன தெரியுமா? நம்ம மேலே ஒன்றையுமே வரவிட மாட்டாராம். எப்போ சொல்கிறாரு? சிலுவை இயேசு வரதுக்கு முன்னாலேயே ஓல்ட் கவர்னன்ட் இருக்கிறப்பவே சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாடு சொல்லிட்டார். கவர்னன்ட்னா ஏற்பாடு. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே வந்து கர்த்தர் பரிகாரி தான், இன்னைக்கு அப்படிதான். ஆனால் சிலுவையிலே எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒன்னை உண்மையில் நம்ம மேலே வரப்பண்ணின மாட்டேன்னு சொன்னவர், ஓ மேலே வராதுன்னவர் தன் பிள்ளையின் மேலே அத்தனையும் வரவிட்டார். ஏன்? நம்மை சுகமாக்குவதற்காக. இந்த அன்பின் வெளிச்சம் உங்களை சுகமாக்கும். எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராய், வியாதியஸ்தரை கண்டு மனதுருகினவர். இந்த சின்ன கூட்டமாய் நீங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் சின்ன கூட்டம் பெரிய கூட்டம்லாம் பார்க்குறது கிடையாது. உங்களுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை சிலுவையிலிருந்து வருகிறதாய் பிரசங்கிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் அங்கேயே உறிஞ்சிட்டார். அப்போ வாழ்நாள் முழுவதிலும் கருவறை முதல் கல்லறை வரை, அல்லது ரட்சிப்பினால் தொடங்கி இயேசு வருகிற வரைக்கும் நம்முடைய ஒரே செய்தி, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியம், நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன், தேவ ஞானம். ஆமென். அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், அதை கம்ப்ளீட் பண்ணல. ஒரு டைம் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல ஊழியத்துக்கு போனப்போ அது ஒரு ஒரு திருப்பிரசங்கம் மாதிரி இருக்குது. அங்கே பிரசங்கம் முடித்தோடனே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்துலேயே ஒரு வீட்டுக்குள்ளே ரோட்டில் ப்ரீச் பண்ணும்போது உள்ளே போனால் ஒரு ஆளுக்கு பானை மாதிரியே, சாரி இதை புரிகிறதுக்காக சொல்கிறேன், பானை வச்ச மாதிரி வயிறு ஊதி, முகம் ஊதி, நாக்கு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கு. யார் இவர் என்னன்னு கேட்டா, என்னானே தெரியலையா, டாக்டர்ஸ்லாம் கொண்டு போங்க, எப்போ வேணாலும் செத்துருவானாங்க அப்படின்னாங்க. நான் அந்த வயிற்றை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தினாலே அப்போதான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன், சிலுவையின் வல்லமை பேசுகிறேன், எழுந்துரு அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அப்படியே டக்குன்னு எழுப்புனா அந்த ஊதின வயிறு எங்கிட்டு போச்சுன்னே தெரியல, கம்ப்ளீட்டாக சுகமாயி தெருவுக்குள்ளே ஓட ஆரம்பித்தான். அதே வீட்டில்
ஒரு வயசான பாட்டியம்மா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த கம்பம் பள்ளத்தாக்கு அந்த ஏரியாவில் ஒரு வயசான பாட்டியம்மா ஒரு மீட்டிங்க்கு வருது. பாவம், என்னம்மா உனக்கு ஜோம் பண்ணும், எனக்கு வயிற்றில் பெரிய கட்டி இருக்கியா, அது கேன்சரை என்னானே தெரில, டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண செத்துருவேன்றாங்க, இதிலே வாழ்ந்துக்குன்னு அனுப்பிட்டாங்க, வலி தாங்க முடியல, கைவை இயேசுவின் நாமத்தில் சிலுவை வல்லமைன்னு அவர் தழும்புகளால் சுகமானாய், ஹீல்ட் அவுட், அவ்வளோதான். அந்த போயிடுச்சு 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 போயிடுச்சு. ஆனால் ரியலாக நடந்தது என்ன தெரியுங்களா, அது வீட்டில் போய் தூங்குது, நடிச்சாமோ அதுக்கு முழிப்பு வந்துடுது. சரி நாம் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு டாய்லெட்டுக்கு போகும்போது ஏதோ வயிற்றில் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சான். உண்மையை சொல்கிற கர்த்தருக்கு மகிமையா, அந்த பாட்டியம்மா ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டில் போனவுடனே அந்த கட்டி இயற்கையாகவே கீழே வெளியே வந்து விழுந்து ரொம்ப வருஷம் இன்னும் கூட உயிரோடு இருக்கிறாங்க. உங்கள் கைத்தட்டு தான் ரொம்ப வீக்காக இருக்குது, பரவாயில்ல, அதுக்கு தான் உயிர் வரணும். இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். சிலுவை நமக்கு தேவ பலன், தேவ ஞானம். எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம், கொஞ்சம் மியூசிக் போடுவோம், ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், பழைய பாட்டு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாடி ஜோம் பண்ணி கரெக்டாக முடிச்சுடுவேன். 5 மினிட்ஸ் டைம் ஆச்சு, ஏன்னா எல்லோரும் போகணும், நாளைக்கு அப்போ தான் கரெக்டாக வருவாங்க. நாளைக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க, பிரச்சனை உள்ள ஆட்கள்லாம் வாங்க. சண்டே ஒரு வேளை ஒரு கைக்குட்டையோ ஒரு எண்ணெய் பாட்டிலோ கூட நீங்கள் கொண்டு வரலாம், ஜோம் பண்ணி தருவேன். பலத்த அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார், நாளைக்கு இதை விட அதிகமாய் செய்வார். அவர் வரதுக்குள்ள இந்தியாவையே சுகமாக்கிடுவார், உலக நாடுகளையே சுவிசேஷத்துக்காய் திருப்புவார். அவர் only focus is the cross of Jesus. நமக்கு கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை அல்ல சிலுவை. நமக்கு ரட்சிப்பின் நாள் முதல் வருகை வரைக்கும் அவர் only preaching the cross, message of the cross. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கினாதே, தாவி ஓடிவா, தஞ்சம் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கினாதே, தாவி ஓடிவா, தஞ்சம் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தஞ்சம் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவே அன்பு இருதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவே அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா
இயேசு கிறிஸ்துவே. நம்ம எல்லாரும் 2 கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி, ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே நீண்ட காலம் நீங்காத குற்ற உணர்வு, உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் எது இருந்தாலும், எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் பிடியில் இருந்தாலும், டோன்ட் வரி, இன்றோடு அவைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. எவ்வளவு வியாதி எவ்வளவு நாள் உங்களை அமிழ்த்தினாலும் இன்றைக்கு குட் பை, எக்ஸ்பைரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தரித்திரம் சாபம் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. நைட்டுக்கு நாளைக்கு அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாள் வராத பணம் வரும். எனிதிங் கேன் ஹேப்பன், எனிதிங் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இனி மரண பயம் உங்களை ஆளாது. பிசாசுக்கு பயமே வராது. நான் சொல்ற ஜெபத்தை சத்தமா சொல்லுங்கள். பரலோக பிதாவே, நல்ல சத்தமா சொல்லுங்கள். பரலோக பிதாவே. ஊழியர்கள் சப்போர்ட் ஆயிரம் சொல்லுவாங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சிலுவை அண்டை வருகிறேன். உம்முடைய அன்பிற்காக கோடி ஸ்தோத்திர ஐயா. என்னுடைய ஸ்தானத்தில் எனக்கு பதிலாய் நான் மறிக்க வேண்டிய இடத்திலே, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நான் கொல்லப்பட வேண்டிய இடத்திலே நீர் சிலுவையை சுமந்து சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தீர். ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து என் இருதயத்தில் நீதி உண்டாக, மறுபடி சொல்லுங்க, என் இருதயத்தில் நீதி உண்டாக நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு உண்டாக என் நாவினா நான் அறிக்கை பண்ணுகிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது நான் தேவ பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்ல கைத்தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இன்னும் கைத்தட்டி ஆர்ப்பரித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்போ நம்ம பாஸ்டர் கையில் கொடுப்பே அவர் அறிவிப்பு மற்ற காரியங்களை சொல்வார். இன்னைக்கு 3 நாள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது, வியாதியாக இருக்குது, வேறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரலாம். டைம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம். உடனே அற்புதம் நடக்கும். யாருக்காவது காது கேட்கல, உடனே காத்து இருக்கிறான். இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் அக்டோபரில் குஜராத்தில் இருந்தேன். எங்கள் அண்ணன் அங்கே மிஷினரியாக இருக்கிறாரு. அங்கே ஒரு கிராம சபைகளையும் ஆயிரங்கள் வந்துடுறாங்க மீட்டிங். அங்கே ஒரே ஒரு பிரச்சனை, சர்வீஸை நிறுத்துங்கன்னு சொன்னால் தான் நிறுத்துவாங்க. அதை நிறுத்துறதுக்கே முடியாது. 12க்கு ஆரம்பித்து பிரசங்கம் 3:30 தான் முடிஞ்சிச்சு. 40 நிமிடம் பிரசங்கம். மீதி 2 + டைம் முழுவதிலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பிள்ளை கொண்டு வந்தாங்க, 8 வயசா. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் கேட்குறாரு. அது உடனே சொல்லுது அனிதா அப்படின்னு. எல்லாம் கை தட்டுறாங்க. நான் ஆச்சரியப்பட்டு, என்ன பேர் கேட்டு கை தட்டுறாங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறை வாய் திறந்து தன் பெயரை சொல்லு. வீடியோ ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன். இன்னொருத்தனை கொண்டு வந்தாங்க, 17 வயசு, வலது கண்ணு பிறந்ததுலன்னு தெரியாது. இயேசு நாமத்தை சொன்ன உடனே கிருகிருன்னு சுற்றி கீழே விழுந்தான். நான் யாரையும் மாவாட்டி தள்ளிலாம் விட மாட்டேன். சிலர் விழுவாங்க, விட மாட்டாங்க. தட்ஸ் ஓகே. உடனே அவன் கண்ணு திறந்து கர்த்தர் இப்படி 3 மணி, அந்த கூட்டம் 3:20 வரைக்கும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன், குஜராத்திலே மாத்திரம் அல்ல, இந்த ஏரியாலையும் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, போராடிட்டு இருக்கிற தேவ சித்தம் அல்ல, பொருளாதார நெருக்கடி தேவ சித்தம் அல்லவே அல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நல்ல வீட்டில் குடியிருக்கணும், நல்ல வாகனத்தில் போகணும், பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், வெளிநாட்டுக்கு போகட்டும். இந்த தேசத்தின் உச்சிதத்தை நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு நோ, அந்த சாபமே உடைந்தது சிலுவை. நாம் ஆசீர்வதிக்க ஆபிரகாமின் பிளெஸிங் நமக்கு தான். பாருங்க, ஈசாக்குக்கே இல்லாத சில ப்ரிவிலேஜ் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குட் நைட். ஜெபம் பண்ணுறவங்க முன்னால் வந்து பண்ணிக்கலாம். மோரோவர் நிறைய டெஸ்டிமனிலாம் வரும். பல குடும்பங்களில் பெரிய விடுதலை சுகம் வந்திருக்கிறது. கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். யாருக்கும் ரொம்ப நாளாக இருந்த சைனஸ் சுகமாக இருக்குது. நீண்ட கால ஒரு தலைவலி மாதிரி, யாருக்காவது வலிப்பு ஃபிட்ஸ் மாதிரி இருந்தது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை உள்ளவங்க இருந்தீங்கன்னா முன்னால் வரலாம். எனிதிங் பாசிபிள். சிலுவை நமக்கு தேவ பலன், தேவ ஞானம். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு டைம்